இதோ கோஸ்ட் லவ் ஸ்டோரி. இந்த உலகத்துல சில காதல்கள் உயிரோட முடிவதில்லை, நினைவுகளோடு தான் தொடரும். கோஸ்ட் லவ் ஸ்டோரி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல கோஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போலாம். இரவு 11 மணி அன்று பழைய ரயில் நிலையம் இருந்தது. அன்று மழை துளிகள் நிலத்தில் விழுந்து சத்தமில்லாம உடைந்துகிட்டு இருந்தது. அந்த மழையில நின்றிருந்தான் சந்தோஷ். தனிமை அவனுக்கு பழக்கம். அப்போதுதான் அவளை பார்த்தான். வெள்ளை சேலை, மெதுவான நடை, கண்ணுல சொல்ல முடியாத துக்கம். அவள் பெயர் திஷா. அவள் பேசினாள். நீயும் தனிமையில் தானா இருக்க? அவன் சிரிச்சான். தனிமை கூட சில நேரம் துணையாயிருக்கும். அவள் கண்களில் முதல் முறையா ஒளி வந்தது. நாட்கள் கடந்தது. அதே இடம், அதே நேரம். அவள் அவனோட வாழ்க்கை கதையை கேட்டாள். அவன் அவளோட துக்கத்தை கேட்டான். அவர்களுக்குள் மெதுவா காதல் பிறந்தது. ஒரு நாள் அவள் சொன்னாள், சந்தோஷ், நான் உனக்கு சொல்றதுக்கு நீ தயார் இருக்கியா? அவன் மெதுவா தலையாட்டினான். நான் இந்த உலகத்துக்கே சேர்ந்தவள் இல்லை. அவன் சிரிச்சான். நீ எந்த உலகத்தில் இருந்தாலும் எனக்கு நீ போதும். அவள் கண்களில் கண்ணீர். நான் இறந்தவள். அந்த வார்த்தை அந்த காற்றுல கூட நடுங்கிச்சு. அவன் பேச முடியல. அவள் மெதுவா பின்னால் நடந்தாள். அவள் காலடி சத்தமே இல்ல. அடுத்த நொடி அவள் கண்ணுக்கு தெரியாம மறைந்தாள். அடுத்த நாள் அவன் அவளை தேடினான். அங்கிருந்த ஒரு மூதாட்டி சொன்னாள், பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு பெண் காதல் தோல்வியில உயிர் விட்டுட்டா. சந்தோஷ் கண்கள் நனைந்தது. அவன் புரிஞ்சுக்கிட்டா, அவள் உண்மை. அன்று இரவு அவள் மீண்டும் வந்தாள். நீ என்ன பயப்படல, நீ என்ன நேசிச்ச, அதுதான் எனக்கு விடுதலை. அவன் மெதுவா கேட்டான், நீ போனா நான் தனியாயிடுவேனா? அவள் சிரிச்சாள். நீ என்னை நினைக்கிற வரை நான் உன்னோட இதயத்தில் தான் இருப்பேன். அவள் ஒளியாக மாறி காற்றோட கலந்தாள். சில காதல்கள் உடலோட வாழாது, ஆனா நினைவுகளோட எப்போதும் உயிரோட தான் இருக்கும்.